ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் சிடாபிஜி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் எரோனியஸ் டேட்டான்னு ஒன்று காட்டியிருக்கோம். இது என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். மார்ச் 25 ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அதில் ஒரு சில பேர் தப்பாக, அதாவது வந்து அவங்க கொடுத்துருக்க மாதிரி அப்லோட் பண்ணாமல் ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ இல்லை ஏதாச்சும் வந்து மாற்றி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 27 மார்ச் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் நான் இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா உங்களோட அதில் உங்கள் நம்பர் இருக்குது, அந்த ரோல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபோட்டோ சைனில் தான் மிஸ்டேக் இருக்கனால மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பண்ணுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. அதாவது வந்து image.pi7.org. ஸோ இந்த வெப்சைட்டில் வாங்க. இல்லை நான் அப்படின்னாலும் நீங்கள் வேறு வெப்சைட் யூஸ் பண்ணலாம். இல்லை ரீசைஸ் இமேஜ் பிக்சல் ஆன்லைன் இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்துக்கோங்க. இதை நான் உள்ளே வந்துருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணல. உங்களுக்கு எந்த வெப்சைட் கரெக்டாக இருக்கோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த செலக்ட் இமேஜ்னு இருக்கா, இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து சும்மா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ வித்து, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிக்சலில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 200 வித் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வித் வந்து 200 பிக்சல் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹைட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து ஒரு ஃபோட்டோவாக பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹைட் வந்து 300 இருக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் வந்து சைனுக்கு போடுறீங்க அப்படின்னா 70 பிக்சலாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஜேபிஜின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஜேபிஜி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சைனாக இருந்தால் உங்களுக்கு வந்து 10லேருந்து 15, ஃபோட்டோவாக இருந்தால் 30லேருந்து 50க்குள்ளே. அப்போ நீங்கள் வந்து மிடில் ஒரு இதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோவாக இருந்தால் உங்களுக்கு 35ன்னு கொடுத்துக்கோங்க. சைனாக இருந்தால் உங்களுக்கு 12, 10 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ரீசைஸ் இமேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துரும். ஸோ இங்கே டவுன்லோட் இருக்கும். இங்கே நேமை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மாற்றி கூட நீங்கள் டவுன்லோட் கொடுத்துலாம். 34 பிக்சல்னு உங்களுக்கு காட்டும். இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த என்ன சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லாட்டி வந்து அந்த டாக்குமெண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது நாளைக்கு தான் அந்த 27 அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ண பாருங்கள். அதாவது 25 மார்ச் வரைக்கும் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆனால் உங்களுக்கு இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஏப்ரல் தான். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கனாலும் அந்த 10th ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.